Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th ஆர்ட்ஸுக்காக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிறைய மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதாவது நீங்கள் 12th அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படிங்கிற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக நம்ம கொடுத்துட்டே இருப்போம். அதனால ரெகுலராக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நம்ம படிக்கிறோம். அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஆர்ட்ஸ் குரூப் எடுத்துட்டோம் அப்படின்னாவே ஒன்று நம்ம வந்து பிகாம் தான் பண்ண முடியும், இல்லை வந்து பிபிஏ தான் பண்ண முடியும், இல்லை வந்து பிஏ இங்கிலீஷ், பிஏ தமிழ், இந்த மாதிரி தான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகிறது என்னன்னா ராயல் பிகாம் அப்படின்னு சொல்றதுனால நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா பிகாம் தான் போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க பசங்க. ஆனா எவ்வளோ கோர்சஸ் இருக்கு சரியா. அதாவது நீங்க ஆர்ட்ஸ் படிக்கிறதுனால நிறைய கோர்சஸ்க்கு வந்து நீங்க எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்களே நினைச்சு பார்த்தீங்கன்னா நீங்க அந்த மாதிரி நீங்களே நினைச்சுக்கிறீங்க. ஆனா எவ்வளோ கோர்சஸ் இருக்கு சரியா. அதனால இப்ப இந்த வீடியோ நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிகாம் படிக்கிறதுனால தவறா சார் அப்படிங்கிறது கிடையாது. ஆனாலும் பிகாமை தாண்டி என்னென்ன கோர்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சரியா. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு லைக் பண்ண வரதாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸ் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்ன அப்படின்னா இப்போ பிகாம்ல நமக்கு நிறைய அதாவது பிரான்ச்சஸ் வந்து இருக்கு சரியா. பிகாம் ஜெனரல் இருக்கு, அதே மாதிரியே கிட்டத்தட்ட 20 கோர்ஸுக்கு மேல என்ன பாத்தீங்கன்னா பிகாம்ல நிறைய கோர்சஸ் இருக்கு சரியா. அப்ப பிகாம் படிக்கிறது பிரச்சனை இல்லை, பிகாம் எங்க படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். எங்க படிக்கிறோம் அப்படின்னா ஒரு டாப் லெவல்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் நம்ம படிக்கணும். அப்ப டாப் லெவல்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து இப்ப கவுன்சிலிங் மூலமா அதாவது பிகாம் நீங்க ஜாயின் பண்ணணும், ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஎன் காசா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்காக தனியாக நடத்தக்கூடிய கவுன்சிலிங் மூலமா நீங்க போகலாம். அது வந்து கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் போக முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்போ லோயலா காலேஜ் போகணும்னு நினைக்கிறீங்க, இல்ல WCC போகணும்னு நினைக்கிறீங்க, இல்ல கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பிஎஸ்சி காலேஜ் போகணும்னு நினைக்கிறீங்க, இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குமரகுரு காலேஜ் போகணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ரத்னம் காலேஜ், இந்த மாதிரி டாப்பான காலேஜஸ்ல நீங்க படிக்கணும். ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் படிச்சாலும் ஒரு பிகாம் படிச்சாலும் நான் டாப் காலேஜ்ல படிச்சீங்க அப்படின்னா தான் அதுக்குரிய வேல்யூ இருக்கு. ஏன்னா பின்னாடி பேனர் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த மாதிரி காலேஜஸ்ல அட்மிஷன் வேணும் அப்படின்னா ஏன்னா இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாமளே நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அட்மிஷன் ஹெல்ப் பண்ணி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி டாப் காலேஜஸ்ல அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க எப்ப வேணா நம்ம தொடர்பு கொள்ளுங்க, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கும் சரியா. அப்ப பிகாம் நீங்க படிக்கிறது முக்கியம் தான், ஆனா இந்த மாதிரி டாப் காலேஜ்ல படிக்கணும். ஓகே சார், இதெல்லாம் விட்டுருங்க. அப்ப நாங்க ஆர்ட்ஸ் இருந்தோம் அப்படின்னா புதுமையான கோர்சஸ் வந்து என்ன இருக்கு. உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா பிஏ டிஃபென்ஸ் சரியா. பிஏ டிஃபென்ஸ் வந்து நிறைய பக்கம் என்னன்னா இந்த கோர்ஸ் வந்து என்னன்னா growth ஆயிட்டு இருக்கு. எப்படி வந்து நம்ம வந்து சில கோர்சஸ் எல்லாம் படிச்சோம் அப்படின்னா சில ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிளோ, அதே மாதிரி இப்போ வந்து நீங்க பிஏ டிஃபென்ஸ் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்க வந்து டிஃபென்ஸ் சம்பந்தமான சிஆர்பிஎஃப் இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்மியோ இந்த மாதிரி நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு சில குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் என்ன பண்றான்னு பார்த்தா ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதனால பிஏ டிஃபென்ஸ் நீங்க வந்து என்ன பாத்தீங்கன்னா பண்ணலாம். பிஏ டிஃபென்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நாம எந்த மாதிரி அட்மிஷன் வந்து போடலாம். ஏன்னா பிரைவேட் காலேஜஸ் எல்லாம் நிறைய இருக்கு சரியா. பிஏ டிஃபென்ஸ்க்காக நிறைய பிரைவேட் காலேஜ் இருக்கு. முக்கியமா கோயம்புத்தூர் சைடுல இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து நிறைய இருக்கு சரியா. அதனால உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்க. நாம பிஏ டிஃபென்ஸ்க்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாம ரெடியா இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கோர்சஸ் வந்து ஏவியேஷன். இந்த ஏவியேஷன் கோர்ஸ் வந்து இப்போ ரீசெண்டா என்ன பண்றான்னு சொல்லுவாங்க நிறைய இன்ஜினியரிங் காலேஜ்ல என்னன்னா கொடுத்துட்டு இருக்காங்க ஏவியேஷன் கோர்ஸ் சரியா. அப்ப நீங்க வந்து ஆர்ட்ஸ் படிக்கிறதுனால நம்ம ஏவியேஷன் கோர்ஸுக்கு வந்து நம்ம வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க கூடாது சரியா. பிகாம் இருந்தா அதாவது காமர்ஸ் இருந்துச்சு அப்படின்னாவே நீங்க ஏவியேஷன் கோர்ஸ் வந்து பண்ணலாம். ஏவியேஷன் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-6 ரேஞ்சில் பாத்தீங்கன்னா அதாவது நீங்க வந்து ஒரு உங்களுக்கு சில பேருக்கு ஒரு எய்ம் இருக்கலாம். அதாவது நான் வந்து என்னன்னா எப்படியாவது அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு ஜாபுக்குள்ள நான் போகணும் அப்படின்னு சொல்லி என்னன்னா ஒரு எய்ம் வந்து சில பேருக்கு இருக்கலாம். அப்ப ஏவியேஷன் கோர்ஸை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வேணும், இல்ல ஏவியேஷன் கோர்ஸை பத்தின எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்மிஷன் ஹெல்ப் வேணும், இல்ல எங்க போய் ஜாயின் பண்றது, எப்படி ஜாயின் பண்றது எனக்கு தெரியல, இந்த மாதிரி டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க எப்ப வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றது கிடையாது இருக்கும். இந்த ரெண்டு கோர்ஸும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல நமக்கு வந்து டாப் லெவல்ல போயிட்டு இருக்கு சரியா. அதனால நீங்க வந்து இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுக்கிறீங்க, ஆர்ட்ஸ் குரூப் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க பிகாம் பிபிஏ இந்த மாதிரி கோர்ஸே எல்லா பேருமே இதெல்லாம் படிச்சவங்க ஆயிரக்கணக்கான பேர் இல்ல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க சரியா. ஆனா
புதுமையான கோர்ஸ் டிஃபென்ஸ், அதுக்கப்புறம் ஏவியேஷன், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. நம்ம சேனலை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்னும் நான் நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்காக நான் கொடுக்குறேன், சரியா? அதனால கண்டிப்பா இந்த கோர்சஸ் நீங்க என்ன பண்ணலாம் சொல்றத செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க எப்ப வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடி ஆகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.